பொள்ளாச்சியில 200க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கைதாகி இருக்காங்க ஒரு கும்பல். அதுல குற்றவாளிகள்ல ஒருத்தரான பார் நாகராஜ் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கற மாதிரி வீடியோ ஒன்னு நேத்து வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இப்ப அதை பத்தி அவரே ஒரு வீடியோ ஒன்னு விட்டிருக்காரு. அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க. அனைத்து ஊடகத்தினருக்கும் வணக்கங்க. நான் தான் பொள்ளாச்சி பார் நாகராஜ். இந்த பொள்ளாச்சி நடக்கிற பிரச்சனை அடிதடி வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கேன். ஐயா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய சேனல்ல எல்லாம் டெலிகாஸ்ட் பண்றீங்க. என்னுடைய புகைப்படமும் என்னுடைய வீடியோவும் இருக்கிறதா நீங்களே ஒத்து பாருங்க. அதுல இருக்கிற புகைப்படம் வந்து சதீஷ், அதாவது பாலியல் வழக்குல 4 பேர்ல இருக்கிற சதீஷ் குமாரோட புகைப்படாது. ஆனா நீங்க வந்து தவறா சித்தரிச்சு அதை நான் சொல்லி போட்டிருக்கீங்க. நீங்களே நல்லா பாருங்க. இன்னொன்னு பொள்ளாச்சியில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த புகைப்படத்தில் இருக்கிறது யாரு என்னன்னு. அதனால நீங்க சரியான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு வீடியோவும் நீங்க விட்டுருக்கீங்க. நீங்க நல்லாவே பாத்தீங்க. என்னுடைய உருவத்தையும் பாத்தீங்க, என்னுடைய அங்கடாயத்தையும் பாத்தீங்க. என்னுடைய கையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வெட்டு தழும்பு இங்க இருக்கும். கதவு கட்டினது என்னுடைய உருவத்தை பாத்தீங்க. அந்த மாதிரி வீடியோஸ் என்னுடைய உருவத்துல போட்டோஸ் எது இருந்தாலும் நீங்க வந்து விடலாம். பச்சையா தெரியுது அது சதீஷோட இது அப்படின்னா. ஆனா வந்து அதை நீங்க நான் சொல்லி எல்லா சேனல்லையும் போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. என்னுடைய குடும்பத்தாரே என்னை வந்து நீங்க ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குறீங்க. இது வந்து நான் தான் சொல்லி நிரூபிக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் இவங்க எல்லாத்துக்கு மாதிரி மான நஷ்ட வழக்கு தொடர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என் மேல எந்த தவறும் கிடையாது. நான் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அண்ணன் மிரட்டினதான் வந்து என் மேல காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல நான் பிணையில வந்திருக்கேன். என்னை வந்து எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்து காவல்துறை விசாரணைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். நான் சட்ட ரீதியான இதான் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா நீங்க தேவையில்லாம தவறுதலா வந்து என்னுடைய புகைப்படத்தை சொல்லி சதீஷோட புகைப்படத்தை காட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்பவும் நீங்க மன உளைச்சல் கொடுக்குறீங்க. என்னோட குடும்பத்துக்கு ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குறீங்க. தயவு செஞ்சு பொய்யான செய்தியை பரப்பாதீங்க. மக்களுக்கு உண்மைங்க என்னங்கிறத எடுத்து சொல்லுங்க. இந்த பாலியல் தொந்தரவு வழக்கில் நான் கிடையாது. நான் வந்து அடிதடி வழக்கில் இருக்கேன். அடிதடி வழக்கு சம்பந்தமா எப்ப கூப்பிட்டாலும் வர சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு பொய் வந்து கிளப்ப. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.